ரொம்ப ஈஸியாக காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு தண்ணியை காய வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். காய வச்சோன்னா ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. பொடி பொடியாக வந்து காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காய வச்சதுலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு காலிஃப்ளவர் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் கடல மாவு, 1/2 டம்ளர் வந்து அரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து உப்பு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா பெசரிக்கோங்க. பெசஞ்சிட்டு லெமன் ஊற்றி புழிஞ்சுக்கோங்க. அதை லைட்டாக நாக்கில் தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா உப்பும் உரப்பும் சுள்ளுன்னு இருக்கணும். அப்போ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பத்தலைன்னா வந்து கரெக்டாக இருக்காது. திரும்ப காலிஃப்ளவர் அதில் போட்டு நல்லா வந்து இது பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற விடுங்க. இல்லை ஒரு 20 நிமிஷம் ஊற விடுங்க, சரியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். அந்த நுரை அடங்கும் லேசாக. அப்போதைக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டான பக்குவம். இப்போ சில்லி ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறுமொறுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கங்க.